வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தி ரெசார்ட் இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய கேங்கா வந்து இந்த ரெசார்ட்டுக்காக வராங்க. இந்த ரெசார்ட் வந்து தனியா ஒரு ஐலாண்ட்ல வந்துட்டு சுச்சுவேஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெசார்ட்டோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த ஜூமிஸ்லாம் வந்துட்டு இவங்க ஒரு பக்கமா வந்துட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காசு கொடுத்து வரக்கூடிய நம்ம டூரிஸ்ட் எல்லாம் வந்துட்டு அவங்கள ஜூமிஸ்ல வந்துட்டு சுட்டு விளையாடலாம். ஸோ ஹண்டிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல இவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சுடுறதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஜூமிஸ் இருக்கிற இடத்துல ஜீப்பா கொண்டு போயிட்டு வந்துட்டு ஏதோ நம்ம டிராவல் சுத்தி பாக்குற மாதிரி இறக்கி விடுறாங்க. அங்க போயிட்டு இவங்க வந்து ஆசை தேர வந்துட்டு ஜூமிஸ் வந்துட்டு கன் வச்சு டப்பட்டப்பட்டப்படும் சுட்டுக்கலாம். ஸோ இது எதனால நடந்துச்சு, இங்க இருக்கிற ஜூமிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்கண்ட்ரோல் ஆகி இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறமேட்டு யாரெல்லாம் வந்து உயிர் தப்பிச்சாங்க அப்படிங்கிற இந்த படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜூமி கதை அப்படிங்கும் போது ஒரு பேய் படத்துக்கான எஃபெக்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். அது இந்த படத்துல வந்து அழகாவே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எப்போ எங்க இருந்து எது வருதுன்னே தெரியாது. திடீர்னு வந்து நம்ம கழுத்தை கடிக்கிறது, காலை கடிக்கிறது, கையை கடிக்கிறதுன்னு பார்த்தா அந்த ஜூமி கடிச்சதுன்னா நாமளும் அதுக்கப்புறம் ஜூமியா மாறிடுவோம். கூட இருக்கிறவங்க நம்ம சுட்டு தள்ளிடுவோம். இது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ஜாம்பிஸ் கடையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது இந்த படத்துல அழகாவே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு ஜாம்பிஸ் வரும்போதுமே நமக்கு வந்து திக்கு திக்குன்னு இருந்தது. பின்னாடி இருக்கக்கூடிய பிஜிஎம் டெக்னிக்லாம் வந்துட்டு படம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்தது. அதே மாதிரி படத்தோட தமிழ் டப்பிங் அப்படிங்கிறதுமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு 6 கேரக்டர் வந்துட்டு முக்கியமான கேரக்டரை காட்டியிருப்பாங்க. சோ அதுல வந்துட்டு ஒவ்வொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாவறது, ஒவ்வொருத்தர் வந்துட்டு எப்படி எஸ்கேப் ஆக நினைக்கிறாங்க, கடைசி கிளைமேக்ஸ்ல யார் தான் வந்துட்டு எஸ்கேப் ஆனது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாவும் பரபரப்பரன்னு கொண்டு போயிருந்தாங்க. படமே வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஓடுறதுனால பெருசா போர் அடிக்காம போயிட்டு இருந்தது. தமிழ்ல ரிலீஸ் ஆன ஜெயம் ரவி நடிப்புல வெளிவந்திருந்த மிருதன் திரைப்படம் பார்த்திருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்துட்டு இருந்ததோ, அதாவது நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாம்பிஸ் வந்துட்டு அடாப்ட் பண்ணி அதுல வந்துட்டு ஒரு லவ், எமோஷன், சாங்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப அழகா வந்துட்டு அந்த படம் போயிருக்கும். இன்னும் அந்த படம் யாராவது பார்க்கலன்னா தாராளமா அந்த படத்தை பாருங்க. சோ இது வரைக்கும் நான் ஜாம்பிஸே பார்க்கல, நான் இந்த படத்தை வந்து அட்டென்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா இந்த படத்தை அட்டென்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கொடுக்கும். இல்ல நான் ஆல்ரெடி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் படம் பார்த்துட்டு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இதுமே சேம் ஒரு டெம்ப்ளேட்ல இருக்கு. ஒரு ஜாம்பிஸ் இருக்கு, அங்க வருது, அந்த ஜாம்பிஸ் கிடைச்சா எல்லாரும் ஜாம்பிஸா மாறிடுவாங்க. இதுல இருந்து அப்படி அவங்க எஸ்கேப் ஆக போறாங்கிறது தான். இதுல சின்னதா நடுவில் 2 ட்விஸ்ட் இருக்கும். சோ அது மட்டும் ஓகேவா வந்துட்டு அமைச்சிருந்தது. மித்தபடி பாத்தீங்கன்னா வழக்கமான ஒரு ஜாம்பிஸ் டெம்ப்ளேட் படம் தான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அபோவ் அவரேஜான படமாவே இருந்தது. 1.5 மணி நேரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. சோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைக்கோங்க. நீங்க இந்த படம் பார்க்கறது பார்க்காது உங்களோட விருப்பம் தான். நன்றி, வணக்கம்.